பொள்ளாச்சி நகராட்சி பகுதியில் சொத்து வரி, வீட்டு வரி, தண்ணீர் வரி உள்ளிட்டவை பல மடங்கு உயர்த்தப்பட்டதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பொள்ளாச்சி ஜெயராமன் குற்றம் சாட்டினார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் பொள்ளாச்சி ஜெயராமன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். வெங்கடேச காலனி, SVV சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது பொள்ளாச்சி நகராட்சி பகுதியில் சொத்து வரி, வீட்டு வரி, தண்ணீர் வரி பல மடங்கு உயர்த்தப்பட்டதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என குற்றம் சாட்டினார். மேலும் கோவை சாலையில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையம் திறந்து வைக்கப்பட்டு பல மாதங்கள் ஆனபோதும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வராதது குறித்து அவர் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே அதிக வரி வசூல் செய்கிற நகராட்சி பொள்ளாச்சி நகராட்சி. இவ்வளவு பெரிய வரி உயர்வை கொடுத்தது திமுக ஆட்சி. இதுவரை திமுக ஆட்சி வந்த பிறகு 5 முறை வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, அல்லாத குப்பைக்கு வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு எல்லாம் செய்துவிட்டு தெருவிளக்கள் பாதிக்கு மேல எரிவதில்லை. யார் வேண்டுமென்றாலும் பார்த்துக் கொள்ளலாம். அதே போல குப்பை அள்ளுவது கிடையாது. ஆங்காங்கு குப்பையை குவித்து வைத்து எரிக்கிற ஒரே நகராட்சி பொள்ளாச்சி நகராட்சி தான். குப்பையை தினந்தோறும் டன் கணக்கு அங்கங்க போட்டு நகரத்துக்குள்ள எரித்து புகை கிளம்பி மக்கள் சுகாதார சீர்கேடால் மிகவும் சிரமப்படுகிறார்கள். பஸ் ஸ்டாண்டு 2 பஸ் ஸ்டாண்டு ஏற்கனவே பொள்ளாச்சியில சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறது.